அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரேடராக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரெசல்யூஷன் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரெசல்யூஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு தீர்மானம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இயர் அன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசைகளுக்கு தகுந்த மாதிரியோ இல்லை எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியோ ஒரு சில தீர்மானத்தை வந்து எடுப்பாங்க. அது என்னன்னா, நான் இந்த வருஷம் எப்படியாச்சும் ஒரு வீடு கட்டிடுவேன், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஒன்று வாங்கிடுவேன், அது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் என்னோட வெயிட்டை வந்து ஒரு 20-30 கிலோ வந்து குறைச்சிருவேன், இல்லைனா இனிமேட்டு வந்து நான் வந்து தண்ணி அடிக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி. ஒரு ட்ரேடராக ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நாம வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு 2 ரெசல்யூஷன் இருக்கு. அதாவது இந்த தீர்மானத்தோட தான் நாம வந்து இனிமேட்டு வந்து நாம வந்து ஒரு ட்ரேடு பண்ணணும். ஸோ அப்படி பண்ணா நமக்கு வந்து பெனிஃபிட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 ரெசல்யூஷன் வந்து சொல்றேன். ஸோ அதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் என்னன்னா, நம்ம பிஸ்னஸ், அதாவது ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ்னு வந்தாச்சு. ஸோ அதனால அதில் நடக்கிற ஆக்ஷன்ஸை வந்து டைமை வந்து இண்டிகேட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மந்த்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மந்த் ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது, ஒரு 10,000 இல்லை அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10,000, 5,000 இல்லை 1 lakh 20 lakh அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அதை வந்து நல்ல நேரம் அப்படின்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லாசஸ் நடந்துருச்சு, ஒரு 5,000, 10,000 இல்லை என்ன ஒரு 1 lakh 2 lakh லாசஸ் வந்து நடந்துச்சுன்னா உடனே வந்து அதை கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லாதீங்க. அது வந்து ஒரு பிஸ்னஸ், ஒரு ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு பழனிக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காரில் வந்து ஃபேமிலியோட வந்து பழனிக்கு போயிட்டு இருக்கீங்க பைபாஸில். திடீர்னு வந்து உங்கள் டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் இறங்குங்க, எனக்கு வந்து டைம் சரியில்லை, இங்கேருந்து நம்ம பழனிக்கு நடந்தே போகலாம் அப்படின்னு நான் சொல்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தேடுவோம். உடனே ஒரு மெக்கானிக்கல் கூப்பிட்டோ இல்லை பஞ்சர் ஓட்டுறவங்க கூப்பிட்டோ அந்த பஞ்சர் போட்டு சரி பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு ஹாப்பியாக வந்து அந்த ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தாங்க லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷனுமே கிடைக்கும் நமக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னா அதை ஒரு ப்ராப்ளம்னு நினைக்காம அதோட சொல்யூஷனை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். டைம் சரியில்லை. ஸோ டைம் சரியில்லைங்கிற ஒரு வேர்டை ஒரு ட்ரேடர் வந்து எப்போவுமே இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லையும் சரி இந்த வருஷமும் சரி ஸோ இன்னிலேருந்தே நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. டைம் சரியில்லைங்கிற ஒரு வேர்டை வந்து உங்கள் லைஃப்பில் யூஸே பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பணக்காரர்கள் வந்து யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. டைம் நல்லா இருக்கு, அந்த என்ன ப்ராப்ளம் வந்துச்சோ அதுக்கான சொல்யூஷன் என்னதான் பார்ப்பாங்களே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைம் சரியில்லை அதனால தான் இத்தனை லட்ச ரூபா லாஸ் ஆச்சு அப்படின்னாலாம் சொல்லாமல் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிற ஒரு ஆக்ஷனுக்கு டைமை வந்து இண்டிகேட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோ லாஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னால் தான் நடந்தது, நான் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அதை விட பெட்டராக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறது எப்படி, சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பெட்டராக வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்து அந்த லாஸ்லேருந்து ரெக்கவரி ஆகுறது எப்படி அப்படிங்கிற ஒரு பிளானை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸாகவும் உங்களுக்கு மாறிடும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அது வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால எது நடந்தாலுமே டைம் மேல பழிய போடாம உங்க மேலேயே நீங்க பழிய போட்டுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை தேட ட்ரை பண்ணுங்க. ஸோ 2வது ரெசல்யூஷன் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நானா முதற்கொண்டு இருக்கட்டும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லையும் சரி ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சரி சில பேர் வந்து அந்த பே அவுட்டுங்கிற ஒரு வேர்டையே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த பேயின் தான் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம பணத்தை. சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சு இல்லை நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 1 lakh rupees வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு மந்த் எண்டில் வெறும் ஒரு 2,000 ரூபாய் மட்டும் ப்ராஃபிட் எடுக்க முடியுது அப்படின்னா அந்த 2,000 ரூபாவை முதல்ல வந்து பே அவுட் போட பழகிக்குங்க. உங்களால் ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா அதை முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா பே அவுட் போடுங்க. இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ப்ராஃபிட் எல்லாம் அப்படியே இருக்கட்டும், நான் அதை வந்து டபுள் பண்ண போறேன், ட்ரிபிள் பண்ண போறேன் அப்படின்னலாம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த அக்கௌண்ட்லயே வச்சுட்டு மறுபடியும் நீங்க ட்ரேட் பண்ணீங்க. டபுள் ட்ரிபிள் எல்லாம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பே அவுட் வெளியே எடுத்து உங்களுக்கு தேவையான செலவுகளுக்கு யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலிக்கு வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரேடிங் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் கண்டிப்பா கம்மி
கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ட்ரேடிங் வந்து நிறைய பேர் இன்னும் கூட ஒரு கேம்லிங்காக பார்த்துட்டு இருக்கறனால ஒரு ஷேர் மார்க்கெட்டை வந்து நிறைய பேருக்கு சொல்லி வரலாம். வீட்டில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பே அவுட் போட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது மூலியமாவோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நான் எடுத்து நான் செலவு பண்றேன் அப்படின்னு நீங்க வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். உங்களுக்கும் உங்க மேல வந்து பே அவுட் நிறைய போட போட கண்டிப்பா உங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த நியூ இயர்ல பாத்தீங்கன்னா 2024 ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இந்த 2 ரெசல்யூஷன்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணு வந்து எது நடந்தாலும் நான் வந்து டைம் மேல வந்து பழி போட மாட்டேன், அதுல என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம், அதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட தான் இருக்கு, நான் அதை தேட வந்து முயற்சிக்க போறேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸை மந்த் எண்ட்லயோ வீக்கெண்ட்லயோ கண்டிப்பா வந்து நான் ஒரு பே அவுட் மாதிரி சின்ன பே அவுட் போட்டு என்னுடைய செலவுகளுக்கோ இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு செலவு பண்றதோ கண்டிப்பா வந்து நான் வந்து இதுக்கப்புறம் வந்து நான் வந்து பயன்படுத்துவேன் அப்படிங்கிற இந்த 2 ரெசல்யூஷன்ஸ் வந்து ஒரு ட்ரேடர் வந்து கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாயிடும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நல்ல நல்ல ட்ரேட்ஸோ நிறைய வந்து என்ன சொல்றதுன்னா டீச்சிங்ஸோ நீங்க பண்றதுக்கு, அதாவது என்ன சொல்றதுன்னா நீங்க கத்துக்கிறதுக்கெல்லாம் நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வந்து இந்த வருஷம் ஃபுல்லா எல்லா ட்ரேடர்ஸுமே கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட்ல தான் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. பாசிட்டிவா நினைப்போம், எண்ணம் போல் செயல்களாகட்டும், கண்டிப்பா வந்து நல்லதே நடக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்க மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க். ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பர் ட்ரேடிங்காக அலர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பற்றி பார்க்கணும்னா ஜனவரி 1 வந்து ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் ஒன்றுமே பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ பை போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 48,107 வரைக்குமே வந்து வந்தது. 48,200 ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 48,132 வரைக்குமே வந்துச்சு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வந்தது. ஸோ வந்துட்டு சரி ஓகே கண்டினியூ பண்ணிட்டு மேலே போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு செல் வந்து பாசிபிள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48,400 இருந்து ஒரு 48,062 வரைக்குமே பாசிபிள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஒன் டேல கேண்டில் வந்து இண்டிகேட் பண்றப்ப நான் இந்த நாளே சொல்லியிருந்தேன். இன்னைக்குன்னா டிசம்பர் 28ஆம் தேதி வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோல என்ன சொல்றேன்னா டோஜி கேண்டில் வந்து ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த லோவை கட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ஸோ அடுத்தடுத்து இறங்கி 47,500 வரைக்கும் வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா வரிசையா கட் பண்ணியிருக்கு. அதாவது டிசம்பர் 28ஓட ஆல் டைம் ஹை வந்து பாத்தீங்கன்னா 48,636. அதோட லோ வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 29 ஃப்ரைடே கட் பண்ணியிருந்துச்சு. ஃப்ரைடேவோட லோ வந்து இன்னைக்கு வந்து கட் பண்ணியிருக்கு. ஆனா ஹையை எதுவுமே கட் பண்ணல. ஸோ அப்படி பாக்குறப்ப நிஃப்டியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸ், அதாவது கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் மைனஸ்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ஹாலிடே. ஸோ அதனால வந்து பெரிய மூவ்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமா கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்குதே தவிர ஒரு கிஃப்ட் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கணும். ஸோ கேப் டவுன் வந்துருந்துச்சுன்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து கண்டிப்பா வந்து எந்த இடத்துலையுமே சப்போர்ட் இல்லை. அடுத்த சப்போர்ட் வந்து 47,500 தான் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போற இடம் பார்த்தீங்கன்னா 48,441, பிவோட் பாயிண்ட் வந்து 48,240, சப்போர்ட் வந்து 48,035. இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 48,450, லோ வந்து 48,044, ஓப்பன் வந்து 48,203, க்ளோஸ் வந்து 48,234. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு 30 பாயிண்ட் மேலதான் போயிட்டு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் மேலே போனா கூட ஸோ மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தடுத்த க்ளோசிங் வந்து பார்க்குறப்ப நம்ம அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அதாவது லோக்கு கீழே எப்பவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஸோ அந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து கீழே இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி சப்போஸ் கிஃப்ட் நிஃப்டியும் கொஞ்சம் மைனஸ்ல போயிட்டு இருக்கு. சப்போஸ் அது வந்து கொஞ்சம் ஈவினிங் மேலெல்லாம் ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்கு. அப்படி கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் 48,044 கீழே
ஓப்பன் ஆயிடுச்சுனாலே ஸோ அடுத்த டார்கெட் வந்து 47,500 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா கூட இந்த லோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பி வந்து பை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா பார்த்தீங்கன்னா 47,800 வச்சுட்டு ரெண்டாவது டார்கெட் 47,500 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கனால இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பி வந்து பை பண்ணோம்னா ஸோ 48,240 வந்ததுக்கு அப்புறம் ஒரு பி பை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 48,035 செகண்ட் டார்கெட்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 47,500 வரைக்குமே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய டவுன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு செகண்ட் கண்டிஷன் படி. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க வந்து ஒரு சி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் சி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட்டா தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கட் பண்ணிருங்க இந்த சியை. சப்போஸ் நீங்க பி ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இந்த 48,400 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன்னா அதை தாண்டி வந்து மார்க்கெட் இன்னுமே போகல. அதனால மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க 15 மினிட்ஸ்ல. ஸோ 15 மினிட்ஸ்லயே பார்த்தா தெரியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை டச் பண்ணிட்டு தான் மேல வந்திருக்கு. கிட்டத்தட்ட 48,400 எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடம் போயிட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அப்படி பாக்குறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஸோ தாராளமா வந்து நம்ம ஒரு பி சைடு போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து ஒரு பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டா வந்து ஒரு சப்போர்ட்டையும் வச்சு மார்க்கெட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாத்தீங்கன்னா நாளைக்கான 3 கண்டிஷன். ஸோ ஸ்டாக்ஸ்ல போய் பார்க்கலாம் ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படின்னு. நான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன், அந்த லோ ஆகும் அதாவது மார்க்கெட் வந்து இறங்க போகுது அப்படின்னு ஒரு ஃப்ரைடே கூட எதனால எந்த ஒரு நம்பிக்கையில சொல்லியிருந்தேன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கண்டிப்பா இறங்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1720 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு தான் டர்ன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு 100 பாயிண்ட் வந்து டவுன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம எந்தெந்த பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடேக்கோசரம் யூஸ் பண்ணலாம் போர்ட்ஃபோலியோவில் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கை தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்னைக்கு லோ வந்து நாளைக்கு பிரேக் அப் ஆயிடுச்சுன்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து 680 இல்லை 70 வரைக்குமே வரதுக்கான பாசிபிள் இருக்கு. இன்னைக்கு லோ வந்து 1692 வந்து லோ இறங்கியிருக்கு. சப்போஸ் இந்த லோ வந்து நாளைக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1670 வரைக்குமே பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ல வந்து அதாவது ஒரு 2-3 நாள்ல வந்து இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ ரெண்டாவது பேங்க் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடா பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான் ஒரு வாலட்டிலிட்டியா போயிட்டு இருக்கு. அப்படி பாக்குறப்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா 229.55, ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 236. இந்த 236 வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு செல் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 229.55 வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கனால நான் சப்போர்ட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இறங்கிட்டு இருக்கு. இந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 633.95 எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்பிஐல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. சப்போஸ் நம்ம வந்து இன்னைக்கு லோ வந்து 638 இந்த லோவை கட் பண்ணி ஓப்பன் ஆனா 634 வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு செல் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த 634 வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பை சைட் ட்ரை பண்ணோம்னா ஸோ கண்டிப்பா வந்து மேல வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ்பிஐன்னு அதே மாதிரி. ஸோ மூணாவதா பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லோவை கட் பண்ணாலே அடுத்த டார்கெட் வந்து நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 பேங்க். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.